அல்சருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டாவே இது யூஸ் பண்றாங்க. எல்லாருக்கும் இட்லி மல்லிப்பூ மாதிரி இருந்தா பிடிக்கும் தானே. அந்த சாஃப்ட்னஸா இருக்கிறதுக்கு என்ன ஆட் பண்றோம். ஸோ இன்னைக்கு பேசுற டாபிக் வந்து சமையல் சோடா பத்தி தான் பேச போறோம். சமையல் சோடா நிறைய சாப்பிட்டோம்னா அல்சர் வருதுன்னு சொல்றாங்க. இது வந்து கரெக்டா தப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா தப்பு தாங்க. ஈனோன்ற விஷயம் வந்து நம்ம அசிடிட்டிக்காக யூஸ் பண்ணுறோம். ஈனோல இருக்க விஷயம் வந்துட்டு இந்த சோடா பைகார்பனேட் சொல்ற உப்பு இருக்குங்க. இது என்ன பண்ணுதுன்னா நம்ம ஆசிட் செக்ரீட் ஆகாத இந்த ஆல்கலின்னு சொல்ல இந்த சால்ட் போயிட்டு சேர்ந்து அந்த எரிச்சலை குறைக்குது. ஸோ இது அல்சருக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டாவே யூஸ் பண்றாங்க. ஸோ நிறைய மெடிசனல் வேல்யூஸ் இதுக்கு இருக்குங்க. கிட்னி ஃபெயிலியர்ல பொட்டாசியம் எலக்ட்ரோலைட் வந்து அதிகமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி கண்டிஷனை காம்பன்சேட் பண்றதுக்கு இந்த உப்பை யூஸ் பண்றாங்க. அப்புறம் மெயினா அசிடோசிஸ் ஒரு விஷயம் வந்து ஐசியூல இருக்க பேஷண்ட்ஸ்க்கு வரும். ஸோ இந்த அசிடோசிஸை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு சோடியம் பைகார்பனேட் சொல்ற இந்த உப்பை யூஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இது ஒரு நல்ல டிஸ்இன்ஃபெக்ஷன் ஒரு கிருமி நாசினியா உபயோகப்படுது. ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் நிறைய வந்து இந்த எனர்ஜி பூஸ்டர் ட்ரிங்க்ல வந்து குடிக்கிறதுல கண்டிப்பா இந்த சோடா விஷயமா தான் இருக்காது. ஸோ இது யாருக்கெல்லாம் இந்த சோடா உப்பு எடுக்க கூடாதுன்னு பாத்தீங்கன்னா சிவியர் ஹார்ட் ஃபெயிலியர் இருக்க பேஷண்ட்ஸ் இருக்கக்கூடாது. ஆல்ரெடி ஹை பிபி இருக்கவங்களுக்கு இந்த உப்பு சேர்த்தா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி பிபி அதிகமாகும். ஸோ அவங்க எடுத்துக்க கூடாது. அப்புறம் இந்த ஒரு டைப் ஆஃப் கிட்னி ஃபெயிலியர் இருக்க பேஷண்ட்ஸ் இந்த உப்பை வந்து எடுத்துக்க கூடாது. இவ்வளவுதாங்க.